மக்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நிலைமை. இப்போ இந்த போராடிட்டு இருக்க வழக்குனா ரெண்டு முக்கியமான விஷயத்துக்கு போராடுறாங்க. வெறுமனே வாஞ்சிநாதன் தோழருடைய உரிமையை பாதுகாக்கிறது மட்டும் போராடல, இந்த நீதிமன்றத்துக்கு மாண்பையை காப்பாற்றுறதுக்கும் போராடிட்டு இருக்காங்க. அதான் முக்கியம். யோசிச்சு பாருங்க நீங்க, இந்த அதாவது ஒரு சனாதனம் பேசக்கூடிய ஒரு நீதிபதி எப்படி இருக்கு, அது புரியவே முடியல எங்களுக்கு. சனாதனம் என்று பேசக்கூடியவர் எப்படி நீதிபதியாக இருக்க முடியும்? முடியவே முடியாது. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, தான் எந்த காரணத்திற்காக எந்த அரசியல் ப்ரொவிஷனுக்காக இங்க அமர்ந்திருக்கமோ அதை நான் முறியடிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறவங்க நீதிபதியா இருக்க முடியும். அந்த மாண்பை கட்டி காப்பதற்கும் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இந்த போராட்டம் என்பது இன்று நாளை இல்லை, என்றுமே நடக்கும். ஏனென்றால் என்றெல்லாம் பொது பிரச்சனைகளாக போராடக்கூடிய வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் நாங்கள் இருக்கிறோம். இரண்டாவதாக, எங்கெல்லாம் இந்த மாண்புமை நீதிமன்றத்தின் கண்ணியம் குலைக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் இருப்போம் என்ற வகையிலே இந்த போராட்டத்தின் இரு கண்களை உங்களுக்கு தெரிவித்து அன்போடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த போராட்டத்தை குறுகிய காலத்தில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், குறிப்பாக பெண் தோழர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய ஆத்மார்த்த நன்றி தெரிவித்திருக்கிறோம். அவர் ஒரு 2 நிமிஷம் கண்டிக்கின்றோம். சட்டவிரோதம் வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு சட்டவிரோதம். அதிகாரம் இல்லை. எதிராய் புகார் கொடுத்த வழக்கறிஞர் வாஞ்சிநாதனை விரட்டுவதற்கு அதிகாரம் இல்லை. திரும்ப பெறு. சென்னை உயர் நீதிமன்றமே, வழக்கறிஞர் வாஞ்சிநாதனின் நீதிமன்ற நடவடிக்கையை திரும்ப பெறு. துணை நிற்போம். வழக்கறிஞர் வாஞ்சிநாதனுக்கு துணை நிற்போம். வழக்கறிஞர் ஒற்றுமை. ஓங்கட்டும்.